மலையக மக்கள் மன்றம் நான் அதன் செயற்பாட்டாளராக பல வருடங்களாக கடமையாற்றி வருகின்றேன். ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ராகல ரெரால் தோட்டத்தில் 30 வருடங்களாக வாழ்ந்து வந்த 6 குடும்பங்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அரசாங்கமோ எந்த ஒரு நிறுவனமோ ஒரு மாற்று திட்டத்தை அமைத்து அவர்களுக்கு வீடமைக்கக்கூடிய நில உரிமை அல்லது தற்காலிகமாக தங்கக்கூடிய வீட்டு வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் இருப்பது ஒரு மனித குலத்தின் அடிப்படை மனித உரிமை மீறல் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தற்போதைய அரசாங்கம் சகலரும் சமம் என்று கூறுகின்ற பொழுதிலும் மலைய மக்களின் நில உரிமை வீட்டு உரிமை ஆகியவற்றை பேச்சளவில் கூறிக்கொண்டிருக்கின்றது. அதன் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு உள்ள பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் இந்த மலையக மக்களின் உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம், அவர்கள் கூறிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்போம் என்று சொல்லுகின்ற பொழுதும் இத்தகைய நிலைமைகள் தோன்றும் பொழுது அவர் தலைமறைவாகி இருப்பது ஒரு சாத்தியமல்ல. ஏனைய எதிர்க்கட்சிகள் இந்த விடயத்திலும் கூட எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருக்கின்றது. நான் இந்த ஜனாதிபதி கௌரவ அருணகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கும் அதன் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் அவர்களுக்கும் ஒரு கண்டிப்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன். இவ்வாறு வெளியேற்றப்பட்ட 6 குடும்பங்களுக்கும் தற்காலிக குடியிருப்பை அமைத்து கொடுத்து அவர்கள் நிரந்தரமாக வாழ்வதற்கு ஒரு நில உடைய வீடமைப்பு திட்டத்தை அமைத்து கொடுப்பதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்குமாறு நான் விடயமாக கேட்டுக்கொள்கின்றேன்.